உடலையும் உயிரையும் நடிப்புக்காகவே அர்ப்பணம் செய்த மண்ணின் நடிகன் சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் கலைஞனின் பிறந்த நாள் இன்று. புருவத்தை கூட நடிக்க வைத்து ரசிகர்களின் புருவத்தை உயர்த்திய சிவாஜி கணேசன் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை. ஏற்று நடிக்கின்ற கதாபாத்திரமாகவே மாறி அந்த கற்பனைக்கு உயிர் கொடுக்கும் சினிமா விஞ்ஞானி சிவாஜி கணேசன். நாடக மேடைகளில் நடந்து சினிமா மாளிகையை அடைந்த சிவாஜி கணேசன் ஒரு சாதனை நாயகன். அந்த சாதனை நாயகனுக்கு எமது புகழஞ்சலி. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியை பார்த்த உருவமா. அம்மி கொத்துவதற்கு சிற்பிகள் எதற்கு? ஏன் திரைப்பட பாடல்கள் எழுதுவதில்லை என கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம் ஒருமுறை கேட்டபோது அவர் சொன்ன பதில்தான் இது. ஆனால் உண்மையில் ஏராளமான சிற்பிகள் திரைப்படங்களில் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தியுள்ளார்கள். தங்களையே செதுக்கி சிற்பமாய் தங்கள் படைப்புகளில் பதித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திரையுலக சிற்பிதான் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். திரையில் சிவாஜி அழுதார். ரசிகர்களின் கைக்குட்டை நனைந்தது. நீ அழுதுகிட்டே இருப்ப. உன்னை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. திரையில் சிவாஜி சிரித்தார். ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. திரையில் சிவாஜி காதலித்தார். காதலிக்க தெரியாதவர்கள் கூட கடைக்கண் பார்வையால் காதல் வளர்த்தனர். மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே, மங்கள குங்குமம் நெஞ்சிலே, மல்லிகை மலர்கள் மண்ணிலே, பொங்கிய மேனி களைப்பிலே, பொழுதும் புலரும் அழைப்பிலே. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். திரையில் சிவாஜி வசனம் பேசினார். தமிழர்கள் தமிழ் கற்றுக்கொண்டார்கள். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற ஆணவத்திலேதான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம் அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். திரையில் சிவாஜி ஆங்கிலம் பேசினார். அறிஞர்கள் தங்கள் உச்சரிப்பை சரிபார்த்து கொண்டார்கள். 1937ஆம் ஆண்டு தியாகராஜ பாகவதர் நடித்து வெளிவந்த அம்பிகாபதி மகத்தான வெற்றி பெற்றது. அதற்கு 20 ஆண்டுகள் கழித்து வெளிவந்தது சிவாஜி பானுமதி ஜோடியில் அம்பிகாபதி. தலைமுறை இடைவெளி இந்த படத்தை சிவாஜி கணேசனின் முதல் இரட்டை வேட படம் உத்தமபுத்திரன் அவரது மாறுபட்ட நடிப்பை எடுத்துக்காட்டியது. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, முல்லை மலர் மேலே மொய்க்கு வண்டு போலே.
சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் பா வரிசை படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தன. பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா. அன்னையின் ஆணை படத்தில் இடம்பெற்ற சாம்ராட் அசோகன் ஓரங்க நாடகத்தில் நடிப்பின் உச்சக்கட்ட பரிமாணத்தை வெளிப்படுத்தினார் சிவாஜி கணேசன். சிறு வயது முதலே கட்டபொம்மன் கதாபாத்திரத்தின் மேல் சிவாஜிக்கு ஒரு காதல். 50களில் திரைப்படங்களில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கினாலும் தங்கப்பதுமை, நான் சொல்லும் ரகசியம், மரகதம், அவள் யார், பாகப்பிரிவினை என தொடர்ச்சியாக படங்கள் வெளியாகின. 1961 பாவமன்னிப்பு, புனர்ஜென்மம், பாசமலர், எல்லாம் உனக்காக, ஸ்ரீவள்ளி, மருதநாட்டு வீரன், பாலும் பழமும், கப்பலோட்டிய தமிழன் என தொடர்ந்தது சிவாஜியின் வெற்றி படிக்கட்டுகள். பா வரிசை படங்களில் பெரும் வெற்றி பெற்ற பாசமலர் 25 வாரங்கள் ஓடிய அண்ணன் தங்கையின் பாசக்காவியம். மாவிலை தோரணம் ஆடிட கண்டான், மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான், கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். 3 வேட காட்சிகளில் பலே பாண்டியாவில் பலே சிவாஜி என சொல்லும்படி வித்தியாசமாக நடித்திருந்தார். அமெரிக்கா செல்ல வேண்டியிருந்ததால் 11 நாட்களில் தன்னுடைய கதாபாத்திரத்தை முடித்துக் கொடுத்தார். சொந்தமாக தயாரித்த புதிய பறவை திரைப்படம் மேல்நாட்டு படங்களுக்கு ஈடாக புதுமை செய்திருந்தது. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது, எனது கைகள் மீட்டும் போது வீணை அழுகின்றது, எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. பார்த்தால் பசி தீரும், நிச்சய தாம்பூலம், வளர்பிறை, ஆலயமணி உள்ளிட்ட படங்களில் சிவாஜியின் நடிப்பு 60களின் ரசிகர்களின் கலை பசிக்கு அரும் விருந்தாக அமைந்தது. திருவருட்செல்வர் படத்தில் அப்பர் வேடம், கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேடம். எப்பேற்பட்ட வேடம்! நவீன வசதிகள் இல்லாத காலத்தில் இந்த படத்திற்கு மேக்கப் போடுவதற்காக அதிகாலை 2:30 மணிக்கே செட்டுக்கு வந்து விடுவாராம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனின் 125வது திரைப்படம் உயர்ந்த மனிதன். புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. தெய்வமகன் என்ற திரைப்படம். அலங்கோலமாய் அவலட்சணமாய் பிறந்த ஒருவன் படும் பாடு. இப்படி ஒருவன் உணர்ச்சியை கொட்டி நடிக்க முடியுமா? முடியும். அது நடிகர் திலகமாக இருந்தால். திரிசூலம் சிவாஜி கணேசனின் 200வது படமாக அமைந்தது. இயக்குனர் இமயம் பாரதிராஜா இயக்கத்தில் வெளிவந்த முதல் மரியாதை வெள்ளி விழா கண்டது. காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் ஒரேயொரு வேட்டி சட்டை மட்டும் கொடுத்து நடிக்க வைத்திருப்பார் நடிகர் திலகத்தை. மாமா வேட்டில ஈரம் உங்க அக்காவு நானும் மஞ்சள் தண்ணி விளையாட்டுட்ட பிள்ளை மக்களையா பேசுவீங்களே. கீரை கீரை. ஐயா வணக்கங்க. பெரியப்பா, போன வருஷம் ரொம்ப அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டே, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி சடங்கு சுத்துறங்க. தங்கச்சி யார கேட்டவன் பொண்டாட்டி ஏதாவது உண்டான்னு கேட்கறேன். எனக்கு தெரியாதுங்க. என்ன பஞ்சாயத்து வச்சா கேட்க முடியும்? உனக்கு வாத்துதான் பிறக்க போகுது. 90களில் கமல்ஹாசனுடன் இணைந்து நடித்த தேவர் மகன் திரைப்படம் வெள்ளி விழா கண்டது. நடிகன் நடிக்கலாம், அது அவன் தொழில். ஆனால்
புருவங்களும் கண்களும் கன்னமும் கைகளும் கால்களும் நரம்புகளும் நடிக்குமா? உணர்ச்சிகளை காட்டி துடிக்குமா? கண்டிப்பாக நடிக்கும், துடிக்கும். அது சிவாஜியாக இருந்தால். சிவாஜியின் நடிப்பை, தொழில் பக்தியை, படப்பிடிப்புக்கு நேரம் தவறாமல் வருவதை இன்றைய தலைமுறை நடிகர்கள் ஒரு பாடமாக பயில வேண்டும். புதிதாக நடிக்க வருபவர்கள் எல்லாம் சிவாஜியின் வசனம் பேசித்தான் வாய்ப்பு கேட்டார்கள். சிவாஜி ஒரு பல்கலைக்கழகம். பல நடிகர்கள் அவரிடம் இருந்து நடிப்பை கற்றுக்கொண்டார்கள். சிவாஜி ஒரு வகையில் துரோணர். அவர் நடிப்பை யாருக்கும் நேரடியாக சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் அவர் படங்களை பார்த்து சிறப்பாக நடிக்க கற்றுக்கொண்டார்கள் ஏராளமான ஏகலைவன்கள். எகிப்து முன்னாள் அதிபர் நாசர் இந்தியாவுக்கு வருகை தந்தபோது அவரை சந்தித்த ஒரே தனி நபர் சிவாஜி கணேசன் ஆவார். கடந்த 1962ஆம் ஆண்டு அமெரிக்க பயணம் மேற்கொண்ட சிவாஜி கணேசன் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். சிவாஜியை கௌரவிக்கும் விதமாக அவரை நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக நியமித்து அதற்கான சாவி அவரிடம் வழங்கப்பட்டது. செந்நிறத்து பூச்சரமோ எழுதும் சித்திரத்து தேன்குளமோ, செந்நிறத்து பூச்சரமோ எழுதும் சித்திரத்து தேன்குளமோ, கெய்ரோவில் 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருது, செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது என எத்தனையோ விருதுகள் சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்டதாலே அந்த விருதுகள் கௌரவம் பெற்றன. பேரறிஞர் அண்ணா ஒருமுறை சொன்னார், உலக புகழ்பெற்ற அமெரிக்க நடிகர் மார்லன் பிராண்டோ நடிப்பது போல் சிவாஜி கணேசன் நடித்து விடுவார். ஆனால் என்னதான் நடித்தாலும் சிவாஜியைப் போல மார்லன் பிராண்டோவால் நடிக்க முடியாது என்றார். சிவாஜி மாபெரும் நடிகர் என்ற அண்ணாவின் கூற்றை தமிழ் மக்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். மக்கள் தீர்ப்புதானே மகேசன் தீர்ப்பு. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன். ஆண்டான் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, அரசன் இல்லாமல் ஜனங்கள் ஆளும் காலமும் மாறாதோ, என்றொரு காலம் ஏங்கியதுண்டு, இன்று கிடைத்தது பதில் ஒன்று. இன்று எவனும் வேதம் சொன்னால் 2 வருடம் ஜெயில் உண்டு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று.